அபு உவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தன்னுடைய அடிமையை அழைத்துக் கொண்டு அவர்கள் மன்னரையை சந்திப்பதற்காக, மன்னரை வாசிகளை ஜியாரத்து செய்வதற்காக அவர்கள் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு முஹைவிகாவிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய அடிமையே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா 2 சாய்ஸ்களை எனக்கு கொடுத்திருக்கின்றான். ஒன்று, இந்த உலகத்தினுடைய அரசராக உலகத்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் சொந்தமாக்கி கொண்டு அதிலே நிரந்தரமாக இருந்து நான் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்ற ஒரு விருப்பத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். இரண்டாவதாக, ஒரு சாதாரண மனிதனை போல இந்த உலகத்தில் மரணத்தை சந்தித்து அதற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதாக அல்லாஹ் எனக்கு 2 விருப்பங்களை கொடுத்தான் என்று சொன்னபோது அபு முஹைவிகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என்னுடைய ஹபீபே, உங்களுடைய நபித்துவ பணி நிரந்தரமாக கியாமத் நாள் வரை இந்த உலகத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருந்துவிட்டு பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டபோது உள்ளமெல்லாம் அல்லாஹ்வுடைய பிரியம் நிறைந்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை அபு முஹைவாவே, நான் 2வதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். மரணம் அடைய வேண்டும். மரணத்தின் மூலமாக அல்லாஹ்வை சந்தித்து அதற்கு பிறகு நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி அவர்களோடு பயணிக்கின்றார்கள்.